नामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द दशकम् 56 रुचिरकम्बितकुण्डलमण्डलः सुचिरमीशननर्तितपन्नगे अमरताडितदुन्दुभिसुन्दरं वियति गायति दैवतयौवते ருச்சிரகம்பித அழகாக அசைந்தாடுகின்ற கம்பனம் அசைந்தாடும் குண்டல மண்டலக அழகான காதுகளோட குண்டலம் இந்த டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜில் ஜில்னு அது ஆடுறது சுச்சிரம் ஈஷ சூச்சிரம் ரொம்ப நாள் நீது வாரு டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தேன் ஈஷ ஹேசனே நனர்த்திட பன்னகே நன்றாக நடனமாடினாள் அந்த பன்னகத்தின் மேல் அந்த நாகம் பாம்பின் மேல் அமரதாடித்த துந்துபி சுந்தரம் இப்ப மேலுலகத்தில் அமரர்கள் என்ன பண்றா துந்துபி நாதம் முழக்கிறா அவங்க துந்துபி வச்சுன்னு பகவானுக்கு தாளத்துக்கு ஏற்றவை துந்துபியை முழக்குகிறார்கள் வியதி காயதி தெய்வத்தை எவ்வளவு வானத்துல தேவர்கள் தேவ பெண்மணிகள் எவ்வளவு யுவதிகள் அந்த பெண்மணிகள் உணவு டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடினார்கள் நமதியத்யதமுஷ்ய சிரோஹரே பரிவிஹாய ததுன்னதமுன்னதம் परिमतन् पदपङ्करुहाचिरं व्यवरताकरताल मनोहरम् यद्यद् अमुष्य शिरः अमुष्य இந்த பாம்புடைய எத்யத் எந்த படங்கள் 1000 படங்கள் இருக்குன்னா எல்லா படமும் ஒரே லெவல்ல இருக்காது ஒரு படம் ஏறி இருக்கும் ஒரு படம் கீழே இருக்கும் ஒரு படம் ஏறி அப்படி இருக்கக்கூடிய அந்த படங்களில் எத்யத் நமதி வணங்குகிறது கீழ்ப்பக்கமா குடிஞ்சிருக்கிற தலைகளை ஹரே ஹரியே பரிவிகாய் அதெல்லாம் விட்டுட்டார் பகவான் இது நமஸ்காரம் பண்றதுன்னு எடுத்து விட்டார் அதை எந்தெந்த பாம்பினுடைய படங்கள் கீழே இருக்கிறதோ அவைகளெல்லாம் நம்மளை நமஸ்காரம் பண்ணி நம்மளை ஏற்றுக்கொண்டதுன்னு விட்டுட்டார் அதை பரிவிகாய விட்டுட்டு தபி உன்னதம் உன்னதம் மேலே மேல அடங்காம மேல நிற்கிற அந்த படங்கள் மீது பரிமதன் நசுக்கி அந்த மேல காலை வச்சு ஒரு நசுக்கி டான்ஸ் ஆகிறார் பதபங்கருகா காலாகப்பட்ட பங்கருகம்னு தாமரை அர்த்தம் சேற்றில் முளைத்ததுன்னு தாமரை சோ பங்கம்னு சேரு சோ அந்த தாமரை போன்றவனுடைய பாதங்கள்னால லாங் சிரம் லாங்காக பெகரத்தாக கரதாள மனோகரம் நீதி வேறு டான்ஸ் ஆடி கொண்டிருக்கும் போது நல்ல கரதாள மனோகரம் கையை இங்க தட்டி ஆடின இல்லையா பகவான் தன்னுடைய டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி தன் கையாலே தாளம் போட்டு ஆடுற தொதபத்னபிபுக்னஃபணாகணே கலித சோணித சோணித பாதசி ஃபணிபதௌவசீததி சன்னதாக ததபலாஸ்தவ மாதவ பாதயோஹோ அவபக்னது முறிஞ்சு கீழே கிடக்க தொங்குறது இப்ப பகவான் டான்ஸ் அப்படி வேகமா ஆடும்போது அந்த படங்கள் எல்லாம் உடைஞ்சு முறிஞ்சு அவபக்னமாகி உடைந்து தொங்குறது தீ புக்ன வளைஞ்சு அப்படி தொங்கும் போது ஃபனாகனே அந்த படத்தோட கூட்டம் பாம்புடைய படத்தோடைய கூட்டங்கள் அப்படி தொங்கும் போது கலித சோனிதா அதுல இருந்து ரத்தம் வழியறது சோனிதான்னு சொன்ன ரத்தம் சோ அதுல இருந்து வழியக்கூடிய ரத்தம் சோனித பாத்தசி அது தண்ணியில விழுந்து அந்த பாத்தசி தண்ணி அந்த தண்ணி வந்து சோனிதம் ஆயிடுத்துன்னா ரெட் கலர் ஆயிடுது இப்ப அந்த ரத்தம் விழுந்து அந்த தண்ணீரே ரெட் கலர் ஆயிடுத்து ஃபணிபதௌ அவசீததி ஃபணிபதி யாரு காளியன் பாம்பேளின் அரசன் அந்த காளியன் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அவசீதனம் கஷ்டம் சோ இப்படி படங்கள்லாம் முறிஞ்சு போச்சு வலி தாங்க முடியல அந்த பணிபதி ஆகப்பட்ட காளியன் ரொம்ப துக்கப்படுறான் வருத்தப்படுறான் சன்னதாக தது அபலாகா இப்ப அவருடைய அபல பெண்களான அவருடைய பெண்டாட்டி இந்த காளியன்னு நிறைய பெண்டாட்டிகள் இருக்கா அவ எல்லாம் வணங்கி கொண்டு நதாக இப்ப பகவானை பார்த்து ஓடி வர எங்க ஆம்படையான காப்பாத்து என் கணவனை காப்பாத்துண்டு தவ மாதவ பாதையோகோ ஹே குருவாயூரப்பா உன்னுடைய பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து சரணடைந்தார் இல்லையா अयिपुर इव चिराय परिश्रुत तदनुभाव विलीन हृदोहिताः मुनिभिरप्यनवप्यपतैस्तवैः नुनूरीश भवन्तमयन्द्रितम् पुरा एव मुन्नाडिये சிராய பரிசுத்த லாங்கா ரொம்ப நாளா பகவானுடைய கதைகள் எல்லாம் கேட்டு இந்த பாம்புகளுக்கு கூட பாம்புக்கு செவி கிடையாது ஆனா கேட்கறது அப்போ அதுக்கு பகவான் அதுக்கு ஒரு ஆர்கன் கொடுத்துருக்காரு அது வாயாலே கேட்கும் அது அந்த மாதிரி சிராய பரிசுத்த உன்னோட கதையை கேட்டு
தொத் அனுபவ விலீன, உன்னுடைய அனுபவம்னு மகிமை, உன்னுடைய மகிமை கேட்டு அதுலேயே மனம் லயிக்கப்பட்ட ஹிருதயம், விலீன ஹிருதகை தாக, அந்த ஹிருதயத்தை உடையவர்களான அந்த பெண்கள் முனிபிகி அப்பி அனவாப்பிய, முனிவர்களாலும் தேடிண்டே இருப்பான். முனிவர்களோட வேலை என்ன? பகவானை ஹிருதயத்தில் கொண்டு வைக்கணும், ஹிருதயத்தில் வைக்கணும்ட்டு பகவானையே மனசுல தேடி 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 இருக்கக்கூடிய அந்த அவர்களால கூட அனவாப்பிய அடைய முடியாத அந்த பாதங்கள், பதைஹி அது கஷ்டம், பகவான் அவ்வளோ ஈஸியாக அடைய முடியாது. ஸ்தவைஹி நுணுகு அந்த அப்பேற்பட்ட பாதங்கள், அப்பேற்பட்ட பகவானுடைய சரணங்கள் இந்த பாம்புகளுக்கு கிடைத்தது. ஸ்தவைஹி நுணுகு ஸ்துதி பண்றது, என்னுடைய ஹஸ்பண்டை விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்துதி பண்ணி பகவானை பற்றி அந்த கதைகள் எல்லாம் ஸ்துதி பண்ணி ஈஷ பவந்தம் ஆயந்திரிதம், ஈஷா குருவாயிரப்பா உன்னை அவைகளெல்லாம் ஆயந்திரிதம் ஒரு தடையும் இல்லாம அப்படியே வருஷ பகவானுடைய அனுபவத்தை மகிமையை பற்றி வர்ணிச்சு அப்படி ஸ்துதி பண்ணிட்டே இருந்தார்கள். ஃபணிவதூஜன பக்தி விலோகன பிரவிகசத் கருணாகுல சேதசா ஃபணிபதிர் பவதாச்சுத ஜீவிதஹ त्वयि समर्पित மூர்த்திரவானமத். ஃபணிவதூஜன, இந்த ஃபணி இந்த நாகப்பாம்புடைய வதூஜனங்கள் பெண்டாட்டிகள் பக்தி விலோகன, அது அவருடைய பக்தியை பார்க்குற எப்படி ஒரு ஸ்துதி பண்றது அப்படி நம்மள அப்படி சொல்லி பகவான் அதை பார்த்து பிராவிகசத் கருண ஆக்குல சேத்தசா, அப்படியே மனசுல அப்படியே விகாசம் ஏற்படுறது, ஆனந்தம் ஏற்படுறது, பகவானுக்கு கருணை பொங்குறது, கருணாக்குல சேத்தசா கருணை நிறைந்த மனதோடு ஃபணிபதிர் பவதா அச்சுத ஜீவிதக. இப்போ இந்த பாம்புகள் எல்லாம் பெண் பாம்புகள் எல்லாம் சொல்றது, எங்களுடைய கணவனான அந்த ஃபணிபதி பாம்புகளுக்கு அரசனான இந்த காளியன் பவதா அச்சுதா, அச்சுதா யாரையும் கீழே நழுவ விடாதவனே, பவதா உன்னால் ஜீவிதக காப்பாற்றப்பட்டான், தொயி சமர்ப்பித்த மூர்த்திகி அவானமத். ஸோ உன்னுடைய தன்னுடைய சரீரத்தை ஃபணிபதிக்கு, இந்த ஃபணிபதியும் புரிஞ்சுட்டாங்க. அப்போ புரிஞ்சுட்டு பகவானுக்கே தன்னை சமர்ப்பித்து அவானமத்து வணங்கினான். ரமணகம் ரஜவாரிதி மத்யகம் ஃபணிரிபுர்ண கரோதி விரோதிதாம் இதி பவத் வசனான்யதி மானயன் ஃபணிபதிர் நிரகாதுரகை சமம். ரமணகம் ரஜா, இப்போ பகவான் அந்த ஃபணிபதியை பார்த்து அந்த படம் எடுத்த அந்த காளியப்பாம்பை பார்த்து சொல்றார், விரஜ வாரிதி ரமணகம், கடலில் இருக்கக்கூடிய வாரிதி மத்தியகம், கடலின் நடுவில், மத்தியகம் சென்டர், கடலின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரமணகம் என்ற தீவை சென்று விரஜ அடை போச்சேரு, ஃபணிரிபுர் ந கரோதி விரோதிதான். இப்போ நீ ஏற்கனவே அங்கிருந்து வந்த காரணம் என்ன? அந்த கருடன் தன் இறக்கியாலும் உன்னை விரட்டினான்ங்கிறதுனால இப்போ அதே கருடன் அங்க வந்தால் உன்னை விரோதிக்க மாட்டான், உன் மீது அவனுக்கு அன்புதான் பெருகும். ஏன்னா என்னுடைய கால் உன் தலைமையில பட்டதுனால என்னுடைய சின்னங்கள்லாம் சங்கு சக்கர சின்னம்லாம் உன் தலைமையில இருக்கு, அது கண்ணில் தட்டுப்படும் கருடன், அதனாலேயே அவன் என்பத்தன், ஆகவே உன்னை விட்டு விடுவான், ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ அங்க போலாம். இது பவத்வசனானி, இப்படி நீ சொன்ன அந்த வார்த்தைகளை அதிமானைய ரொம்ப கொண்டாடி சந்தோஷமாக ஏற்று ஃபணிபதிகி நிரகாத், அவன் வெளியேறினான், அந்த வணிபதியான காளியன் வெளியேறினான். உரகைகி சமம், மற்ற பாம்புகளோடு கூட குடித்தனை இங்கேருந்து மடுவிலிருந்து ரமணகத்தீவிற்கு குடிபெயர்ந்தான். ஃபணிவதூஜன தத்த மணிவ்ரஜ ஜலிதஹாரதுகூல விபூஷிதக தடகதை பிரமதாஸ்ரு விமிஸ்ரிதைஹி சமகதா சுஜனை திவசாவதௌ. ஃபணிவதூஜன தத்தா, அந்த பனி பாம்பு, அந்த பாம்புடைய பெண்கள், அந்த பெண்டாட்டிகள் வதூஜனங்கள், தத்த அவர்கள் கொடுத்த மணிபிரஜ, மணிபிரஜனது மிகுந்த சிறந்த மணிகளும், ஜொலிதஹார அதனால் செய்யப்பட்ட மாலை, சிறந்த மணிகளால் செய்யப்பட்ட அந்த மாலை கொடுத்தது அந்த பாம்புகள் எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பித்தது. ஹார மாலை, துகூல நல்ல பட்டாடைகள்லாம் கொடுத்து, விபூஷிதக அப்படி உனக்கு பூஷணங்கள் எல்லாம் கொடுத்து, ஆபரணம் எல்லாம் கொடுத்து, பகவான் அலங்காரமா இருக்காரு. இப்போ தடகதைகி
இப்போ பகவான் கரைக்கு வரார். தடகதைகி, இப்படி நீ கரைக்கு சென்றவுடன் பிரமதாஸ்ரு விமிஸ்ரிதைகி, ஆனந்தம் வருது, கஷ்டம் துக்கமும் வருது. ஐயோ பகவானுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்துருது அப்படின்னு ஒரு துக்கம். ஆனா காளிய பாம்பை சக்சஸ்ஃபுல்லா பகவான் அதை விரட்டி விட்டுட்டாங்க. ஆனந்தம். விமிஸ்ரிதகி, இது ரெண்டும் கலந்த பாவத்தோடு சமகதாக ஸ்வஜனைகி திவச அவதோ, இப்படியாக அவர் தன்னுடைய ஸ்வஜனங்களோடு தன்னுடைய ஜனங்களோடு அவர் சேர்ந்தார். எப்போ திவச அவதோ, ஒரு டேயோட எண்டுல டே ஃபுல்லா டான்ஸ் எல்லாம் முடிச்சு பாம்புகளை எல்லாம் விரட்டி விட்டுட்டு இப்ப தன்னுடைய ஆட்களோடு அவர் சேர்ந்து கரையில் யமுனை கரையில் இருந்தார். நிஷிபுனஸ்தமசா விரஜ மந்திரம் व्रजितुमक्षमयेव जनोत्करे स्वपिति तत्र भवच्छरणाश्रये दवकृशानुररुन्धत समन्ततः. நிஷி புனக, ராத்திரிக்கு வேலை நெருங்கிடுத்து. தமசா விரஜமந்திரம் விரஜித்தும் அட்சம. சோ இப்ப விரஜமந்திரம் அதாவது இருக்கக்கூடிய இடம் எதுக்குள்ள அந்த யாக குலத்துல அந்த போறதுக்கு விரஜமந்திரத்துக்கு போறதுக்கு விரஜித்தும் அட்சமக போவதற்கு, விரஜித்தும்ங்கிறது வெர்பு. சோ அங்க போறதுக்கு அட்சம, தேவர் நாட் ஃபிட். இருட்டு வழியில எல்லாம் கொடிய மிருகங்கள் வரும், பிருந்தாவன காட்டுல இருக்கா, அதனால அங்க போறதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருட்டுனால ஏவ ஜனோத்கரே சொபித்தி, அப்ப எல்லா ஜனங்களும் அங்கேயே தூங்குறான். அங்கேயே கரையில யமுனை நதி கரையில படுத்து ரவுண்டா படுத்து சொபித்தி அப்படி தூங்கும்போது தத்திர பவச்சரண ஆசிரியே, எப்படி பகவானோட சரணத்தை ஆசிரியமாக கொண்டு எல்லாரும் ரவுண்டா பகவானை சுத்தி படுத்துட்டு இருக்கான். தவக்கிருஷானு, தவக்கிருஷானுங்கிறது கிருஷானு தீ, தவக்கிருஷானு காட்டு தீ. திடீர்னு காட்டு தீ அருந்த சமந்ததக, நாலாபுறமும் தாக்கிடுத்து வள சூழ்ந்துடுத்து, தீ சூடர்திப்போம். பிரபுதிதானத பாலய பாலயேதி உதயதார்த்தரவான் பசுபாலகான் அவிதுமாஷு பபாத மகானலம் கிமிக சித்திரமயம் கலு தே முகம். பிரபோதிதான், பிரபுதிதான். பிரபுதிதான் விழித்து எழுந்த தூங்கிப்போ திடீர்னு காட்டுத்து வந்தாலும் எல்லாரும் எழுந்துட்டா, படப்படம் எழுந்துண்டு பாலையேத்தி கிருஷ்ணாவா கிருஷ்ணாவா காப்பாத்து காப்பாத்து என்று உதய ஆர்த்தரவான், அப்படி எல்லாம் உதிக்கிறது, சத்தங்கள் எழும்புறது. நாலா பக்கம் இந்த பசங்களோடு ஆர்த்தரவான், பீடிக்கப்பட்ட அந்த சத்தம் எழும்பின உடனே பசுபாலகான், அந்த மிருகங்களான பசுக்களும் அழறது, பாலகர்களும் அழறார்கள், அழுகிறார்கள். அவித்தும் மாசுகளெல்லாம் காப்பாத்தனம். பபாத மகா அனலம், அனலம்னா தீ. சோ அப்படிப்பட்ட பெரிய ஒரு காட்டு தீய பகவான் என்ன பண்ணார், படக்குன்னு குடிச்சிட்டார். அப்படியே ஹி டிராங்க். கிமிக சித்திரம், இதுல என்ன ஆச்சரியங்கிற இடகிரி. ஏன்னா தேமுகம் கலு அக்னி, உன்னுடைய முகம் உன்னுடைய வாயே அக்னிமயம். சோ உன்னுடைய வாயிலிருந்து அக்னியா கிளம்புறது. அப்போ நீ அக்னியை குடிக்கிறது ஒண்ணு பெரிய ஆச்சரியகரமான விஷயமே இல்லைன்னு பட்டதிரி. ஷிகினிவ உன்னதயேவ ஹி பீததா, ஷிகினிவ உன்னதயேவ ஹி பீததா பரிலசத்யதுனா கிரியயாப்யசௌ இதினுத பசுபைர்முதிதைர்விபோ ஹர ஹரே துரிதை சகமே கதான். ஷிகினி வர்ணத ஏவ, ஷிகினிங்கிறது ஜுவாலை, தீ ஜுவாலை எப்பவுமே மஞ்சள் கலர்ல இருக்கும். சோ இந்த மஞ்சள் கலர்ல கலர்னால அதுக்கு பீத்தன்னு பெயர். பீத்தன்னு சம்ஸ்கிருத்ல மஞ்சள்னு அர்த்தம். இன்னொரு வர்புல அதே பீத்தன்னு அர்த்தம் குடிக்கிறதுங்கிற அர்த்தம். சோ இப்போ என்னாச்சு, பகவான் அதை குடிச்சுட்ட, அந்த அக்னியை குடிச்சதுனால அதுக்கு அப்போ பீத்த, பகவானால் பீத்தம், பகவானால் குடிக்கப்பட்டதுங்கிற அர்த்தத்திலையும் பீத்தங்கிற அர்த்தம் வார்த்தை வந்துருது. சோ முன்னாடி அவருடைய கலர்னால் வர்ணத்தையேவ, வர்ணத்தினால் மட்டுமே மஞ்சள் என்று சொல்லப்பட்ட அந்த அக்னி இப்ப பகவானால் குடிக்கப்பட்டது பீத்தம், அதனாலேயே பீத்ததா மஞ்சள் தன்மை, மஞ்சள் என்று சொல்லப்பட்டு பரிலசதி அதுனா. சோ இன்னைக்கே அது பரிலசத்தின்னு விளங்குகிறது. கிரியையாபி அசௌ, கிரியானது குடித்தல் என்கிற அந்த காரியத்தினால பகவான் குடிச்சார் பீத்தக அப்படிங்கிறதுனாலேயே அது அந்த மஞ்சள் தன்மை என்ற பெயரை கொண்டு விட்டது. இது முத பசுபைகி, இவ்வாறெல்லாம் பகவானை அவர்கள் கொண்டாடி, அந்த பசுபர்கள் அந்த கோப்பர்கள் கொண்டாடி முதிதை இப்படி ஆனந்தப்பட்ட அவர்களோடு விபோ, ஹே குருவாயூரப்பா எங்கும் நிறைந்தவரே, ஹர ஹர நீக்கு, ஹரே குருவாயூரப்பா துரிதைகி சகமேகதான், என்னுடைய பீடையும் போனும், என்னுடைய பீடைக்கு காரணமான நோயும். சோ அந்த பீடையோடு கூடிய அந்த நோயை நீ ஹர நீக்க வேண்டும் என்று பட்டத்திரி வேண்டிக் கொள்கிறார்.